நான் இன்றைக்கு ஸ்வீட்ஸ் போல் செய்திருக்கிறேன். இது எப்படி செய்திருக்கேன்னு சொன்னால், மைதா மா 2½ கப், 2 ஸ்பூன் சீனி, 1 ஸ்பூன் ஈஸ்ட், உப்பு, ஜோகட் உண்டு, 1 ஸ்பூனில் கொஞ்சம் எண்ணெய், இது எல்லாம் சேர்த்து நல்லா மாவை நாங்கள் பிணைஞ்செடுக்க வேணும். 1 கிளாஸ் தண்ணி. நாங்கள் ரொட்டிக்கு மாவு பிணைகிற மாதிரி இல்லாமல் தோசை மாவை விட கொஞ்சம் கட்டியாக நாங்கள் பிணைஞ்செடுக்க வேணும். நல்லா கொஞ்சம் திக்காக கட்டியாக பிணைஞ்செடுத்து 1 மணித்தியாலம் அந்த மாவை நாங்கள் வச்சு போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பொரிச்சோம்னு சொன்னால் இப்படி போல்ஸாக வரும், நல்லா இருக்கும். இதுக்கு நான் சீனி பாகு காய்ச்சி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். நாங்கள் இப்போ 3 கப் தண்ணிக்கு 3 கப் சீனி போட்டு அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஏலக்காய், குங்குமப்பூ